செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவான் இன்கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். 2025 வருடம், அதற்கு கூட்டுத்தொகை 9 என்று வருகிறது. 9க்கு அதிபதி செவ்வாய். ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம். இந்த மங்களகரமான ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை அன்று, வளர்பிறை பிரதமை திதி வளர்பிறை அன்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது. இந்த லக்னம் என்பது இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்னம் கன்னி லக்னமாக அமைகிறது. உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்னம் மாறிக்கொண்டு தான் இருக்கும். அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்னத்தில் 2025 வருடம் பிறக்கிறது. கன்னி லக்னத்தில் கேதுபாடிலிருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது. அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம். உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே, உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்து 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அதற்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் எதற்காக என்றால் அது சிம்ம ராசியிலே வரும். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியனாக இருக்கிறார். அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசி என்பது கன்னி ராசியிலே வரும். அதற்கு அதிபதியாக போற்றப்படுபவர் மகாலட்சுமி. ஆக உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனையும், உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தாயாரையும் வணங்குவது அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். இந்த வருடம் உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு அஷ்டம சனியும், 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கண்டக சனியும் வருகிறது. எப்படியும் சனியுடைய தாக்கம் உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. உத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சனியுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இதன் மூலமாக உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனியுடைய பிடியிலிருந்து ஓரளவு விடுபட்டு நன்மைகளை பெறுவீர்கள். குரு பேச்சு என்று பார்க்கும்போது குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்திலும் சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திலும் வருகிறார். ஆக எப்படியும் 10ஆம் இடமோ 11ஆம் இடமோ பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. 10ல் குரு வந்தாலும் பதவியை மாற்றும் என்று தான் இருக்குமே தவிர பதவியை போக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ராகு கேத்துக்கள் முறையே மே 18ஆம் தேதி முதல் ராகு கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்திலும் கேது பகவான் விரயஸ்தானத்திலும் வருகிறார். ஆக ராகு கேதுக்களும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தும். ஆனால் சனியுடைய தோஷம் மட்டுமே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. மற்ற தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருடம் எப்படியும் திருமணம் கைகூடும். பொதுவாக இந்த வருடத்திலே குருபான் 3 ராசியிலே சஞ்சாரம் செய்வதனால் ஏதாவது ஒரு காலகட்டத்திலே ஒவ்வொரு நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கும் குருபலம் இருக்கிறது. அதன்படி உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குருபலம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அந்த குருபலம் உத்திரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு, உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு திருவாதிரை சஞ்சாரம் செய்கின்ற 15/6/2025 முதல் 11/9/2025 வரை, அதாவது ஆனி ஆடி ஆவணி இந்த 3 மாதங்களில் உங்களுக்கு உத்திரம் 1ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு குருபலம் இருக்கிறது. அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே 1/1/2025 முதல் 9/4/2025 வரை, அதாவது தை மாசி பங்குனி இந்த காலகட்டத்திலே குருபலம் இருக்கிறது. இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இந்த வருடம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவானுடைய பார்வை மார்ச் 29 முதல் இருக்கிறது. ஆகவே திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு சொன்னால் அதில் தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சனியுடைய பார்வை என்பது சிறிது பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே திருஷ்டியின் காரணமாக தொழில்துறையிலும் சிறிது மந்தநிலை ஏற்படும். ஆகவே இந்த வருடம்
எந்த பிரச்சனையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எந்த சந்தோஷ விஷயங்களும் வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடாது. பிரச்சனை இருந்தால் மாத்திரம் வெளியில் சொல்லலாம், தோஷம் ஏற்படுத்தாது. இந்த வருட ஆரம்பத்திலே உங்கள் ராசி குருடைய பார்வை இருந்து அதன் பிறகு 10ஆம் இடத்தில் வருகிறார். ஆக குருவுடைய தோஷம் எதுவும் இருக்காது. ஒருவேளை திருமணம் முடிந்தால் உடனடியாக திருமணம் நடத்தப்பட வேண்டும். 1 மாதம் அல்லது 1.5 மாதங்கள் திருமணம் நடத்திவிடுவது நல்லது. காலதாமதம் செய்து சிலருக்கு இந்த மண்டபம்தான் வேண்டும், அந்த மண்டபம்தான் வேண்டும் என்று காலதாமதம் செய்வார்கள். காலதாமதம் செய்தால் நடுவில் யாராவது புகுந்து திருமணத்தை நடைபெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லாவிட்டாலும் தற்சமயம் ஆண்களும் பெண்களும் ஃபேஸ்புக்கின் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாக பேசுகிறார்கள். அதில் கூட சண்டை எதிர்பாராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே திருமண விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கை தேவை. முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி விடுவது நல்லது. தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் அந்த முயற்சிகளை வெளிக்காட்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது. இந்த வருடம் புது முயற்சிகள் செய்யக்கூடாது. உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆனால் அந்த முயற்சிகளை பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. வெளிக்காட்டு கொள்ளாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் ஓரளவு மகசூலை பெறுவார்கள். விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று வேளாண் அரங்கத்தில் கேட்டு தெரிந்து கொண்டு பயிரிட்டால் நல்ல மகசூல் பெற முடியும். அடுத்து மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஏனோ தானே என்று படித்தால் நல்ல மதிப்பெண்கள் வராது. மீண்டும் மீண்டும் பரீட்சை எழுத வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்தது இல்லத்தரசிகளுக்கு, அதாவது இந்த வருடம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவி இந்த ஜாதகம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு காரிய தாமதங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவிக்கு காரிய தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது, ஆனால் காரிய தாமதம் மாத்திரம் நடக்கும் என்றிருக்கிறது. உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் நடத்த பெறுவார்கள். ஆனால் உத்தியோகஸ்தர்கள் உயர்வு பெறுவதை பற்றி அவர்களும் முன்னமே வெளியில் சொல்லக்கூடாது. சிலருக்கு இடமாற்றங்கள் சிறிது காலதாமதம் ஏற்பட்டு நடக்கும். எல்லா காரியமும் தாமதம் ஏற்பட்டு நடக்குமே தவிர அந்த காரியம் நடக்காமல் போகாது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வருடம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியமாக ஒரு முறை உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் சூரியனார் கோயிலுக்கு சென்று விட்டு வர வேண்டும். அங்கே முடிந்த அளவுக்கு எத்தனை தீபங்கள், குறைந்தபட்சம் 9 தீபங்கள் வைத்து விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக ஓரளவு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். அடுத்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் அவசியம் ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சன்னிதிலும் நெய் தீபம் வைக்க வேண்டும். முக்கியமாக தாயார் சன்னிதியில் நெய் தீபம் வைத்து அங்கே ஸ்தலவிருட்சமாக வில்வ மரம் இருக்குது. அந்த வில்வ மரத்தை 16 முறை வலம் வந்தால் 16 லட்சுமி, சோடச லட்சுமி, 16 லட்சுமியுடைய அனுகிரகம், 16 பேர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஓரளவு சந்தோஷத்தை பெற முடியும். தொழில்துறையில் இருக்கின்ற பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகளை பெற முடியும். முக்கியமாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்து ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டவர்கள் சூரிய பெருமானையும் சூரியனையும், செல்வத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் மகாலட்சுமியும் வணங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வழிபாட்டின் மூலமாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் 65% நன்மைகளை பெற்று எல்லா வகையிலும் சிறைப்படைவார்கள் என்பது உறுதி. இவ்வாறாக உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான 2025ஆம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.